ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் எங்களுடைய பழைய பொலரோ ரெடியாக வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஞ்சு போன சீட்டு. ஆனால் இந்த வண்டி இருந்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, செமையாக பறந்துட்டு இருந்த வண்டி. இப்போ இந்த கண்டிஷனுக்கு திரியாக எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கிறோம், பேட் கண்டிஷனில். ஸோ இது எப்படி ரெடியாக போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சீட்டிலேருந்து பிடிச்சி எல்லாமே நியூ வெர்ஷன் சேஞ்ச் ஆக போகுது. ஃபோல்டிங் சீட்டெல்லாம் வரப்போகுது. ஸோ வண்டியில் ஏறுறதுக்கான ஏணி, பேக்கப்ஸ், ஃபைனல் டச்அப், இந்த மெக்கானிக்கலெல்லாம் முடிஞ்சு இப்போ பெயிண்டிங்க்கு வந்துக்குது. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நைஸ் ஃபினிஷிங் இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஆல்வின் ஆட்டோ கேரேஜ். இவர் தான் ஓனர், பெயிண்டர் தாமஸ், டிஜே தாமஸ். வாய்க்கால் எதுனா பெயிண்ட் பண்ணோன்னா இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் நான் கொடுக்குவேன் இந்த வீடியோவில். ஸோ பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நைஸ் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எப்படி இருக்க போகுது வண்டின்றது பாருங்கள். இதெல்லாம் பெயிண்டிங் செட்டு. இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்காரு. ஃபினிஷிங் ஆயிடுச்சு, வெளியே வந்துடுச்சு கேரேஜ் விட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இவங்க நான் ஒர்க் பண்ண வீடியோ இருக்குது. நேரம் சரியில்லைண்ணா, ஒட்டகத்து மேலே ஏறி நின்னா கூட நாய் வந்து கடிச்சிருவோம். அதே நேரம் நல்லா இருந்ததுன்னா நாய் மேலே ஏறி நின்னா கூட நாய் கடிக்காதான். அதுதான் டைம். நேரம் காலம் ஜோசியத்தை நம்பின்னு இருந்தா தப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாதுங்க. நல்லா இருக்கு, புது விதமாக இருக்கு. ஒரு மாதிரி ஒரு லுக் நாங்கள் பழைய பார்த்த மாடலுக்கும் இப்போ இருக்கிற மாடலுக்கும் ஒரு புது விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார் டிஃப்ரெண்ட் கார் மாதிரி பார்த்து நல்லா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணி எப்படி 2 நாள் லேட் ஆனாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்து க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கம்பெனியில் வாங்கின வண்டியே இருக்குது. வண்டியை சேர்த்து எடுக்க போகிறோம். ஓகே, ஆல்வின் ஆட்டோ கேரேஜ். ஆனால் ஃபஸ்ட்டோட இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்காங்க இல்லை டைம் ஆகுது அப்பலாம். இந்த பெயிண்ட் தான் ஹைலைட் ஆகிடுச்சு. அதாவது டிக்கி இது ஸ்டெப்னி ஒரு வெளியே எடுத்துட்டோம், டிசைன் பண்ணி ஏனி ஒரு போட்டோம் மேலே போட்டுக்கு. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். சீட் ஒர்க்கு, ஸோ விண்ட்ஷீல், அப்புறம் சீட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சீட் பண்ணியிருக்கேன். பேக் சீட்டு இதெல்லாம் டைரெக்டாக வுட் ஷீட் வாங்கினு ஃபிட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ஷீட் பண்ணிக்கிறோம், படுக்கிற மாதிரி. பேக் சீட் அப்படி ஃபோல்ட் பண்ணலாம், அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஃபோல்டிங் தான். ஸோ பின்னால் எப்படியும் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த சீட்டை பேக் சீட் 2 பேபி சீட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சீட்டை கீழே இறக்கி விட்டோம்னா படுக்கிற மாதிரி இருக்குது. அழகாமல் 2-3 பேர் படுத்துட்டு போகலாம் வண்டியில். கம்ஃபர்டபுள் ஸ்லீப்பிங். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.